நாளில் பதில் தாங்க தகப்பனே கூப்பிடுங்க. 16வது நாளில் பதில் தாங்க தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பதில் தாங்க தேவனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பதில் தாங்க தேவனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மனது இறங்க, மனது இறங்க. அல்லேலூயா. மனது இறங்க இயேசுவின் நாமத்தினாலே. மனது இறங்க இயேசுவின் நாமத்தினாலே. மனது இறங்க இயேசுவின் நாமத்தினாலே. மனது இறங்க. அல்லேலூயா. மனது இறங்க. அல்லேலூயா. மனது இறங்க. அல்லேலூயா. மனது இறங்க இயேசுவின் நாமத்தினாலே. மனது இறங்க இயேசுவின் நாமத்தினாலே. மனது இறங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனதிறங்கும் ஆண்டவரே, மனதிறங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். எழுந்து நிற்போமா? 16வது நாளில் பதில் தருகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா. சொல்லுங்க. ஆமென். திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கொடி நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். ஆமென். உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா, பரிசுத்தமானவரே. திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். குயவன் அவன் கையில் உள்ள களிமண் நாங்கள், குயவன் கையிலுள்ள களிமண் நாங்கள், ஏந்தி வணைந்திடுமே ஐயா, ஏந்தி வணைந்திடுமே. சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், நித்தமும் கரத்தில் நாங்கள், நித்தமும் கரத்தில். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்து இருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி கரங்களை நாங்கள். தட்டி சொல்லுங்க. ஆமென். உம்மோடு இணைந்து இருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். குயவன் கையிலுள்ள, குயவன் கையிலுள்ள களிமண் நாங்கள்,
குயவன் கையிலுள்ள களிமண் நாங்கள் ஏந்தி வணைந்திடுமே ஐயா, ஏந்தி வணைந்திடுமே. சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் ஒரு மாற்றும், சித்தம் போல் உருவாக்கும் சித்தமாய் உருமாற்றும். ஆமென். சித்தமும் கரத்தில் நாங்கள் நித்தமும் கரத்தில். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உமோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள். ஆமென். உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். சொல்லுங்க சொல்லுங்க. உமோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள். உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உமோடு இணைந்திருக்கும் கிளை உற்சாகமாக கரங்களை தட்டி நாங்கள். அவரை மகிமைப்படுத்தி உமக்காய் படருகின்ற கொடி சொல்லுங்க. நாங்கள். திராட்சை செடியே செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உமோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள். உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். உமோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள். உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நாங்கள் திராட்சை செடி, ஆண்டவரே நீர் திராட்சை செடி, நாங்கள் அதன் கிளைகளப்பா. ஆண்டவரே இந்த 16வது நாளில் சிறைகளை உடையும் அப்பா, சிறையிருப்பை உடையும் அப்பா, சிறையிருப்பின் துக்கத்தை மாற்றும் அப்பா. துக்கத்தை மாற்றி என்னுடைய உபவாசத்திற்கு பதிலை தாரும் அப்பா. இயேசுவே, இயேசுவே உபவாச ஜெபத்திற்கு உபவாச பதிலை தாரும் அப்பா. தாரும் ஆண்டவரே. உபவாச ஜெபத்திற்கு உபவாச பதிலை தாரும் அப்பா. பதிலை தாரும் ஆண்டவரே. இஸ்ராயேலின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ராயேலின் தேவனாகிய இஸ்ராயேலின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ராயேலின் தேவனாகிய கர்த்தாவே. தேவனே, தேவனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சபை ஜெபிங்க, சிறையிருப்பை உடைப்பார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே இயேசுவே, சிறையிருப்பை உடைக்கிறவரே, சிறையிருப்பை உடைக்கிறவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி தகப்பன். நன்றி தகப்பனே. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோ. எங்கள் இயேசு கைவிட மாட்டார். கைகளை தட்டி உற்சாகமாக, இயேசு கைவிட மாட்டார். நல்ல உற்சாகமாக ஆமென். இயேசு கைவிட மாட்டார். எங்கள் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்க மாட்டே, கடந்ததை மறந்திடுவே. கடந்ததை நினைத்து கலங்க மாட்டே, நடந்ததை மறந்திடுவே. கர்த்தர் புதியன செய்திடுவார்.
நான் காண்பேன். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நான் காண்பேன். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், சொல்லுங்க சொல்லுங்க. கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். இயேசு கைவிட மாட்டார். எந்தன் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம், நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், துடைக்கிறார். உங்களுடைய கண்ணீர் துடைப்பார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கிறார். இயேசு கண்ணீர் துடைக்கிறார். இயேசு கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். ஆமென். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். கலங்கிடவே மாட்டேன். கலங்கிடவே நல்லா மாட்டேன். பரிந்து சொல்லுங்க அன்பு சகோதரங்களே. கலங்கிடவே ஒன்றையில பார்த்து கொண்டிருக்கிறவங்க சொல்லுங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த சிறையிருப்பா இருந்தாலும், எந்த பயங்கரமான சிச்சுவேஷனா இருந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். இயேசு என் பட்சமாய் இருக்கிறார். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமா. அல்லேலூயா. ஹalleluya. தகப்பனே, நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆமாப்பா. என்னுடைய விசுவாசம் மெய்ப்பிக்கப்படும் ஆண்டவரே. ஆமென். இந்த 16வது நாள் கர்த்தராகிய தேவன் ஆமென். அதிசயமான காரியங்களை நிச்சயமாய் செய்வீர் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் நன்மையான காரியங்களை எனக்கு செய்து தருவீர் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஹோலி மதுர தர 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 தல நம துக்கரந்தரமா. நன்றி அப்பா. என்னுடைய காரியம் வாய்க்க, நான் காத்திருக்கிற காரியம் நடக்க. ஆண்டவரே, தேசங்களை விட்டு தேசங்கள் கடக்க இருக்கிற பிள்ளைகளுடைய கதவுகள் திறக்கப்படுவதாக. ஓ மைட்டி லார்ட், கதவுகள் திறக்கப்படுவதாக. அவர்களுடைய பயணங்களை ஆசீர்வதியே. பயண தடைகளை உடைக்கிறேன். இந்த 16வது நாள் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக. அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு கிருபைகளையும் ஊற்றுவீராக. கண்ணீரோடு ஜெபிங்க. எங்களுடைய வீடுகளிலே ஜெபிக்கிறவர்கள், உபவாசிக்கிறவர்கள் பேரிலே நீர் இறங்குவீராக. உபவாசிக்கிறவர்கள் பேரிலே, ஜெபிக்கிறவர்கள் பேரிலே கர்த்தர் இறங்குவீராக. அல்லேலூயா. கோடானே கோடி ஸ்தோத்திரம், கோடானே கோடி ஸ்தோத்திரம். பென்ஷன் விஷயத்தில் அற்புதம் செய்வீராக. அல்லேலூயா. ஆண்டவரே, வெளிநாட்டு பிரயாணங்களில் அற்புதம் செய்வீராக. வெளிநாட்டுக்கு போனவர்களுக்கு வீசாவை கொடுப்பீராக. போறவர்களுக்கு நல்ல தொழிலை கொடுப்பீராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எங்களுடைய பாரங்கள் விலகுவதாக. கேன்சர் கட்டிகள் மாறுவதாக. பிரைன் டியூமர் கட்டிகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்ப்பப்பைகளில் அற்புதம் நடப்பதாக. 8 வருடங்களுக்கு பின்பு அந்த கர்ப்பத்திலே தங்கின குழந்தையை தேவன் சந்திப்பீராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா.
Hallelujah. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ஜெபிக்கிறேன் நாமத்தில் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம். ஹalleluya. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லா சொல்லுங்க ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கரங்களை தட்டி எதுவும் இல்ல நன்றி அப்பா. ஆகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் யாவையும் உண்டாக்கி ஆளுகிறீர் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியது துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியச் செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியச் செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்ல. அறிக்கை செய்யுங்க நல்ல கையை தட்டி. உம்மாலே ஆகும் ஆண்டவரே ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியச் செய்தி. செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியச் செய்தீர். உம்மாலாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலாலே அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் நன்றி நடந்தானே இயேசு நாமத்தில். இந்த 16வது நாள் ஜெபத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. இயேசு நாமத்தில் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும். அல்லேலூயா. இந்த பாடலை பாடுற பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் விசுவாசிக்கணும். ஆமென். ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வருவார். ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்வாரு? முடிவுக்கு கொண்டு வருவார். அது அவருடைய முதல் வேலை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லி அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஹalleluya. ஆகாதது ஒன்றுமில்லை ஆமென். எல்லாமாகும். ஆமென். கரங்களை தட்டி உச்சமா பாடுவோமாக. அலங்கார வாசலிலே அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் நன்றி நடந்தானே இயேசு நாமத்தில். ஆமென். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் நன்றி நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல. கோலும் கையுமாக கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு பெருகச் செய்து பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும். ஆமென். உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல. சொல்லுங்க. ஆகாதது ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல. கைதட்டி சொல்லுங்க. ஆகாதது ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. ஆகாதது ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல. சொல்லுங்க. ஆகாதது ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல. சொல்லுங்க. ஆகாதது. ஆமென். ஆகாதது எதுவும் இல்ல
உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஆமென். ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல. சொல்லுங்க ஆகாதது எதுவும் இல்லை. உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல்லாம் ஜெபிங்க. நாங்க பாடுறோம், நீங்க கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபிங்க. எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. நாளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையான பிரசன்னம் ஒரு ஊழியக்காரருடைய ஜெபத்தின் வல்லமையை ஆண்டவரே அநேகர் காணும்படி செய்வீராக. நாட்டினுடைய பல பாகங்களிலும் தேவனுடைய மகா பலத்த கரம் கிரியை செய்வதாக. அதிகாரிகளுடைய கட்டுக்கள் உடைக்கப்பட்டு போவதாக. அதிகாரிகளுடைய எண்ணங்கள் சம்பூர்ணமாய் நொறுக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயம் வருவதாக. ஜெயம் வருவதாக. ஜெயம் வருவதாக. கொடுங்க. ஜெயம் வருவதாக. ஜெயம் வருவதாக. அதிகாரிகளுடைய வல்லமைகள் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வல்லமைகளும் உடைக்கப்படுவதாக. 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 இயேசுவின் நாமத்தினாலே தடைகளை நீர் உடைப்பீராக. அற்புதங்களை செய்வீராக. சிறை கதவுகளை உடைப்பீராக. ஒரு கூட்டம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கூட்டம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய மகிமை இறங்குவதாக. வாசல்கள் இருக்க பூட்டி இருந்தது, ஆனால் பரலோகத்தில் இருந்த கதவு திறக்கப்பட்டது. இப்பொழுது எங்களுடைய வாசல்கள் பூட்டி இருக்கிறது. பரலோக தேவனுடைய கதவு திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு மகிமை இறங்குகிறது. அல்லேலூயா. ஒரு வெற்றி உண்டாகிறது. அல்லேலூயா. ஜெயம் கர்த்தரால் வருகிறது. அல்லேலூயா. தடைகள் நிர்மூலமாகி போகிறது. அல்லேலூயா. இருள் வெளிச்சமாய் மாறுகிறது. அல்லேலூயா. எங்களுக்காய் தேவன் யாவையும் செய்வீர். யாவையும் செய்வீர். யாவையும் செய்வீர். அல்லேலூயா. அல்லேலூயா. யாவையும் செய்வீர். யாவையும் செய்வீர். யாவையும் செய்வீர். யாவையும் செய்வீர். தேவனே நீர் யாவையும் செய்வீர். தேவனே. அல்லேலூயா. 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 நீர் யாவையும் செய்கிற தேவன். ஆமென். 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே நன்றி. தகப்பனே நன்றி. கரங்களை உயர்த்தி இந்த 16வது நாளை ஒப்புக்கொடுங்க. ஜெபிக்கணும். ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஜெபிக்கணும். ஆண்டவரே. ஆண்டவரேன்னு கூப்பிட்டு ஜெபிக்கணும். இந்த 16வது நாள் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவனேன்னு கூப்பிட்டு ஜெபிக்கணும். நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக இயேசுவேன்னு கூப்பிட்டு ஜெபிக்கணும். ஜெபிக்கிறோம் ஐயா. கதறி அழணும். தகப்பனே. தகப்பனே. உடல் சோர்வாய் இருக்கிறது. பலவீனமாய் இருக்கிறது. சரீர பாடாய் இருக்கிறது. தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே நீர் அற்புதம் செய்வீராக. அற்புதம் செய்வீராக. அற்புதம் செய்வீராக. அற்புதம் செய்வீராக. அற்புதம் செய்வீராக. அற்புதம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய அற்புத வல்லமை வெளிப்படுவதாக. 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 இந்த 16வது நாள் அற்புதத்தை குறித்து நான் பேச போகிறேன். நீர் அற்புதம் செய்வீராக. செய்வீராக. உம்முடைய அற்புத வல்லமை இறங்குவதாக. 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 இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. இறங்குவதாக. இறங்குவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் பண்ணுகிறேன். ஜெபம் பண்ணுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக முழந்தாள் படியிட்டு கண்களை மூடி ஜெபத்தை அதிகரிக்கிற நேரம் இது. கடினமாய் ஜெபிக்க வேண்டிய டைம் இது. ஓ நன்றி அப்பா. ஓ நன்றி அப்பா.
கடினமாய் ஜெபிக்க வேண்டிய டைம் இது. அவர் நம்மை பார்க்கிற நேரம் இது. உங்களுடைய பெருமூச்சுக்களை அவர் அறிவார். உங்களுடைய பெருமூச்சுக்களை அவர் அறிவார். பெருமூச்சுக்களுக்கு பதில் தருவார். பெருமூச்சுக்களுக்கு அவர் பதில் தருவார். அவருடைய ஜீவனுள்ள பதில் உங்கள் நடுவிலே இறங்கும். ஆமென். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. இயேசுவே 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 கூப்பிடுங்க. இயேசுவே 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 அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. சர்வ வல்லமையுள்ள சர்வ வல்லமை தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிதாவே. பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். Praise the Lord. உட்காருங்க. Hallelujah. Amen. இம்மட்டுமாய் உதவி செய்தவர் இனிமேலுமாய் உதவி செய்ய போதுமானவர். ஆமென். இம்மட்டுமாய் உதவி செய்தவர் இனிமேல் உதவி செய்ய போதுமானவர். ஆமென். ஜெபத்தை கேட்கிறவர், துக்கங்களை மாற்றுகிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு 16வது நாள் ஜெபத்துக்குள்ள வந்துட்டோம். இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது. 5 நாட்களில் தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். நம்ம வேத வசனங்களை தியானம் செய்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். ஆமென். ஆமென். இன்னைக்கு நான் பேச போகிற இந்த வார்த்தைகள் தியானம் செய்த பொழுது இருதயத்தில் பெரிய சந்தோஷத்தை, ஒரு பெரிய உற்சாகத்தை, ஒரு புது நம்பிக்கையை ஏற்படுத்தியது. பைபிள் அப்படித்தான். பைபிளை ஒவ்வொரு நாளும் தியானம் செய்ய செய்ய புதிய காரியங்களை அவர் பேசுவார். ஆமென். அதான் அவருடைய மகத்துவங்கள். ஆமென். ஆமென். நேற்றைய நாளில் ஆலய வேலைக்காக உங்களோடு பேசி இருந்தோம். ஒரு சிலர் ஆன்லைனில் எங்களுடைய செய்திகளை கேட்டு, அறிவித்தல்களை கேட்டு சீமன் பேக் வாங்கி தர அக்ரி பண்ணி இருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நேற்று நீங்க போய் வீடுகளில் சொல்லி ஒரு சிலர் சீமன் பாக்கெட் வாங்கி தருவதற்குரிய பணங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆமென். நேற்று மட்டும் எங்களுடைய கையில் அறிவித்தலுக்கு பிறகு 15,000 ரூபாய் பணம் சேர்ந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 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 ரொம்ப நல்லவர். எங்களுக்கு இன்னும் தேவைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 150 பக்கெட் சீமன் தேவைப்படுகிறது. கூலி பணம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த டிசம்பருக்கு முதல்ல இந்த வேலைகளை முடிக்கணும். உங்களோட கண்களால் பார்த்து வாரீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேலைகள் நடக்கிறது. நாங்கள் அறிவித்திருந்தோம் 2 வருடங்களுக்கு தான் ஆலய வேலைகள் சம்பந்தமான அறிவித்தலும் அதற்குரிய வேலைகளும் நடைபெறும். அதுக்கு பிறகு அது குறித்து நாங்கள் பேச மாட்டோம். ஏன்னா கர்த்தர் அவ்வளவற்றையும் செய்து முடிப்பார். நெக்ஸ்ட் இயர் ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் இருக்கு. அந்த ப்ரொஜெக்ட் முடியும்னா அதோட
ஆலய வேலைகளுடைய பிளானே நிற்கும். இந்த வருடம் போன வருடம் முன்முகப்புக்கு கை வச்சோம். 38 லட்சங்களை ஆண்டவர் செலவழிக்கும்படி கிருபை பாராட்டினார். இந்த வருடம் இந்த உள்ளுக்குள்ள காங்கிரீட் பண்ணி சிமெண்ட் போட ஜெபிச்சு வேலைகள் தொடங்கி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 15 லட்சங்களுக்கு மேலே செலவழிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்திருக்கிறார். போன டிசம்பர் ஒரு டார்கெட், இந்த டிசம்பர் ஒரு டார்கெட், வருகிற வருடம் ஒரு டார்கெட். அதோட எங்களோட வேலையெல்லாம் முடிவுக்கு வரும். இதுக்கு பிறகு நாங்கள் ஆத்துமாக்களை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம். எங்களோட சபையில் தேவன் ஆத்துமாக்களை தந்திருக்கிறார். சபைக்கென்று வெளியிலும் உள்ளும் நாங்கள் இப்படி சொல்ல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். வடகிழக்கு எங்கிலும் போய் ஊழியம் செய்ய தேவன் வாசல்களை திறந்திருக்கிறார். அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் ஆண்டவர் திறந்து கொண்டே போறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றைய நாளிலும் ஒரு சகோதரி எனக்கு பேசி இருந்தார்கள். 8 வருடங்களாய் குழந்தை இல்லை. போன பெதஸ்தாவுக்கு முந்தின பெதஸ்தா வந்து ஜெபித்து விட்டு போனார்கள். சொன்ன காரியங்களை எல்லாம் கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் செய்தார்கள். மன்னாரிலே நானட்டான் பகுதியில் இருக்கிற ஒரு குடும்பம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு அவர்கள் கன்சீவாக இருக்கிறார்கள். டாக்டர்ஸ் அவங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், 8 வருடங்களுக்கு பின்பு உங்களுடைய கற்ப பையிலே அற்புதம் நடந்திருக்கிறது என்று. அவர்கள் வந்து தேவனுக்கு சாட்சியம் சொல்வார்கள். எனக்கு மிகுந்த விருப்பம் நம்முடைய சபையில ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும். நீங்க இன்னும் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும். ஆண்டவரே, எங்கள்கிட்ட என்ன பிரச்சனைகள் இருக்கிறது? ஏன் நீர் இப்படி வாசல்களை அடைத்து வைத்திருக்கிறீர்? அடைத்து வைத்திருக்கிறதற்கான நோக்கம் என்ன? அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. எங்கள் மேல் இருக்கிற அந்த கசந்த மாறாக்களை நீர் வெளிப்படுத்தும். அவர் பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டும். ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். வெளியரங்கமாய் வெளிப்பட வேண்டும். ஒரு சில மனிதர்கள் நமக்கு நடக்கிற துன்பங்களை குறித்து சந்தோஷப்படுவார்கள். எல்லா இடங்களிலும் இருக்கிறது. வசதிக்கு ஏற்றபடி, தக்கபடி, அவருடைய பெயருக்கு ஏற்றபடி, அவர்கள் வாழுகிற சூழலுக்கு ஏற்றபடி சந்தோஷப்படுவார்கள். விழுகிற பொழுது சந்தோஷப்படுவார்கள். ஆனால் தேவன் அந்த சந்தோஷத்தை நீடிக்க பண்ண மாட்டார். நம் பட்சமாய் அவர் இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இது விசுவாசம். 16 நாள் உபவாசிக்கிறோம். 16 செகண்ட் அவருடைய பார்வை நம் மீது வரும் என்றால் நம்முடைய டோட்டல் லைஃப்மே ஆசீர்வாதமாய் மாறும் என்று சகோதரங்களே. அதிக நேரம் தேவையில்லை. 16 செகண்ட்ஸ் அவருடைய பார்வை நம்ம மேலே விழுந்தால் டோட்டலாய் நம்முடைய வாழ்க்கை தலைகளாய் மாறும். இயேசு அப்படி செய்வார். இதுவரை செய்தவர் இனிமேலும் செய்வார். இன்று மதியம் நான் இந்த ஆலய வாசலிலே வந்து நின்று ஆண்டவரை துதித்தேன். என்ன சொல்லி துதித்தேன் தெரியுமா? ஆண்டவரே, நாங்கள் வெறும் தூசுகள், எங்களை சுற்றி பெருமை பாராட்டக்கூடியபடி ஒன்றுமே இல்லப்பா. ஏன் இந்த அன்பு, ஏன் இந்த தயவு? கிருபை பாராட்டுகிறீர். நீ ரொம்ப நல்லவர். எனக்கு ஆலயத்தில் ஒரு வேலை நடக்குதுன்னா அந்த இருதயம் பயங்கர பரவசமாய் இருக்கும். ஒரே சந்தோஷமாய் இருப்பேன். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய ஆலயம், கர்த்தர் சேவிக்கிற ஸ்தலம் அப்படி இருக்கணும். அப்படி இருந்து எங்கட காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்பீங்க தான் எங்களோட சபையை. மெதுவாக தான் நாங்கள் போகிறோம். ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். பலருக்கு அது ஆச்சரியமாய் இருக்கும். ஞானமாய் தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென்.
வடகிழக்கு மாகாணங்களுக்கு சொல்ல போகிற தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் ஜெயிக்கும்படியாக இருக்கும். இந்த ஜெப கோபுரத்தை அநேக ஜாதிகள் அறிவார்கள். வருகிற மாதம் ஜெப பண்டிகை கொண்டாட போகிறோம். 12 நாள் உச்சபட்ச ஜெபத்தையும் சொல்ல போகிறோம். பரலோகம் திறக்கும், அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கும், கர்த்தராலே அற்புதம் நடக்கும். பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளுங்கள், அறிவியுங்கள் எல்லோருக்கும். இன்று ஒரு சகோதரி வந்திருந்தார்கள். அவர்கள் உன்னிச்சை ஆய்த்தியமலை பகுதியை சார்ந்தவர்கள். ஜெபிக்க வந்த பொழுது அவர் இடத்தில் சொன்னார்கள், நாங்கள் 21 நாள் உபவாசம் பண்ணுகிறோம். எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. சபைக்கு வர்றதில்லை, தூரம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் அந்த பகுதிக்கு போகிற பொழுதெல்லாம் எங்களை உபசரிப்பார்கள். அவருடைய வீட்டிலே போய் நாங்கள் ஜெபிப்போம். அந்த எல்லையை கடந்து வரும் பொழுது அந்த வீட்டு வாசலை மிதிக்காமல் நாங்கள் வருவதே இல்லை. மிகுந்த இரக்கம் உள்ளவர்கள் எங்கள் மேலே, மிகுந்த கனி உள்ளவர்கள். அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், 21 நாள் உபவாசம் பண்ணுகிறோம் பிரதர். உபவாச ஜெபம் எங்களுக்கு மிக ஆசீர்வாதமாய் இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் நாங்க தான் உபவாசம் பண்றோம் என்று. இல்ல, இந்த ஆலயத்திலே தேவனுடைய கூடாரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் உபவாசிக்கிறது போல வெளி அரங்கமாய் அநேகர் உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். உபவாசத்திற்கு பதில் உண்டு, பதில் உண்டு. நிலத்தை உழுங்கள், கர்த்தர் உங்களுடைய விதைகளை என்ன செய்வாரு? முளைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் மனதார வாய் திறந்து சாட்சி சொல்றது போல நீங்களும் ஒரு நாள் சொல்லுவீர்கள், எங்களுடைய தேவன் எங்களை ஆசீர்வதித்தாரே. ஹல்லேலூயா. எதிர்பார்த்திருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. தேவன் செய்வது, சொன்னது, சொல்லுவது, செய்ய போவது பல கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கு. எனக்கு ஒரு மூலையில நீங்க அழுது கொண்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நீங்க ஜெபிக்கிறல்ல. நீங்க சிறையிட்டு இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான், விசுவாசிக்கிறது இல்லை. நீங்க வேதத்தை உங்களோட வாழ்க்கையில கொண்டு நடக்கிறது இல்லை. அப்படி நடந்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். ஒரு காரியத்தை சொல்ல போறேன். உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணின ஒரு காரியம். இன்னைக்கு எனக்கு இது ஒரு புது வேகத்தை தந்தது. திருத்தூதர்கள் பணி 12வது அதிகாரம். பேதுரு சிறையில் இடப்படுதல், காவலிடப்படுதல். பேதுருவை சிறையிலிருந்து பெரியவர் வெளியே கொண்டு வந்தார். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. நம்மளை இந்த உலகத்து மனிதர்கள் காவலில் விடுவார்கள், ஆனால் பரலோக தேவன் நம்மை திறந்து கொண்டு வெளியே வருவார். உங்கள் இருதயத்தை சிறைப்பிடிப்பார்கள், சரீரத்தை சிறைப்பிடிப்பார்கள், எண்ணங்களை சிறைப்பிடிப்பார்கள். உங்களுடைய டோட்டல் லைஃபுமே பிடிக்கப்படும். ஆனால் தேவன் உங்கள் பட்சமான தேவனாயிருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? நான் சொல்றேன், அவர் செய்வார். அவர் நமக்காகவே அதை செய்வார். அல்லேலூயா. உலகம் என்ன செய்யும்? சிறை பிடிக்கும். தேவன் என்ன செய்வார்? சிறையிருப்பை உடைத்து நம்மை வெளியே கொண்டு வருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிப்போமே 6வது திருவசனம். ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு, ஏரோது அவருடைய வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கும் இடையே, பேதுரு படைவீரர் இருவருக்கும் இடையே இரு சங்கிலிகளால் கட்டப்பட்டு, இரு சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கையிலேயும் ஒரு சங்கிலி, இந்த கையிலேயும் ஒரு சங்கிலி. இந்த பக்கத்தில் ஒரு ராணுவ வீரர், இந்த பக்கத்தில் ஒரு ராணுவ வீரர், பேதுரு நடுவில். இப்படி இருக்கக்குள்ள நித்திர கொள்ளலாமா? ஆனா பேதுருவுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, என்னுடைய ஆண்டவர்
என் மேல ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. அந்த தரிசனம் நிறைவேறும். மக்கு பயல்கள் கையை கட்டிட்டு படுக்கிறாங்க, நம்ம நித்திரையை கொள்ளுவோம் என்று சொல்லி அவர் நித்திரை கொண்டிருக்காரு. அல்லேலூயா. ஜெபிக்கிற உங்களுக்கு பக்கத்தில் அநேக சங்கிலிகள் கட்டப்பட்டு இருக்கும், ஆனா நீங்க நிம்மதியா இருப்பீங்க பாருங்க. அது தேவனுடைய நிச்சயம். உங்களுக்கு மந்திரங்களை தருவாங்க, அவப்பெயர்களை தருவாங்க, கொல்லகாரன் என்று சொல்லுவாங்க, கள்ளன் என்று சொல்லுவாங்க, அப்படி நடந்தவன் இப்படி நடந்தவன் என்று பல வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஆனால் தேவன் உங்கள் பட்சமாய் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உங்கள் பட்சமாய் இருப்பார். நேற்றைய துயரம் இன்னைக்கு மறையும். ஆமென். நாளைய துயரம் நிரந்தரமாய் மாறி போகும். ஆமென். ஹalleluya. நம்புங்க, தேவனை நம்புங்க. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ரெண்டு பக்கம் ரெண்டு சங்கிலிகளை போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் தேவன் அந்த நபர்களுக்கு பட்சமாய் இருந்தார், பாதுகாப்பாய் இருந்தார். அடுத்த வசனத்தை பாருங்க. தூங்கி கொண்டிருந்தார். காவலர் வாயிலுக்கு முன் சிறையில் காவல் செய்து கொண்டிருந்தார். காவலர்கள் வாசல் படியில காவல் செய்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். ஆண்டவருடைய தூதன் அங்கு வந்து நின்றார். பாருங்க, வாசல்ல ஒருத்தர் காவல் செய்து கொண்டிருக்கிறாரு. இந்த பக்கத்தில் ஒரு சிற காவலன், இந்த பக்கத்தில் ஒரு சிற காவலன் கையை கட்டி வச்சிருக்கிறான். அப்பொழுது தேவதூதன் இறங்கி வந்து நிற்கிறார். ஹalleluya. ஹalleluya. மூன்று பக்கத்தாலையும் கட்டி வச்சிருக்கிறாங்க, ஆனா ஒன்றுமே செய்ய முடியல. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். தேவன் அவர்கள் நடுவிலே வந்து நிற்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. அவர் மாறாத தேவன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒருத்தரால ஒண்ணுமே செய்ய முடியல, நடுவில் வந்து நிற்கிறாரு. ஏன்னா பாருங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாது, அக்காலத்தில் ஏரோது அரசன் திருச்சபை மக்களை கடினமாக துன்புறுத்தினார். அப்பொழுது யூதர்கள், பேதுரு ஒரு யூதர், யூதர்கள் ஒரு சிலர் சேர்ந்து, அங்கு வாழ்ந்த புற ஜாதிகள் ஒரு சிலர் சேர்ந்து யாக்கோபுவின் மரணத்தை குறித்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள். என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள். யாக்கோபு செத்து போனது போல நாளைக்கு யாரு செத்து போக போறாங்க? பேதுரு செத்து போறாரு. சாப்டர் க்ளோஸ்ட். என்னது? சாப்டர் க்ளோஸ்ட். இனி கிறிஸ்துவை பற்றிய பேச்சு இல்லை. அவரை இப்ப என்ன செய்திருக்காங்க? பெரிய கள்ளனை போல, பயங்கரமான தீவிரவாதியை போல, கடினமான யுத்த வீரனை கட்டி போடுறது போல ரெண்டு சங்கிலிகளாக பெரும் அப்பாவிய கட்டி வச்சிருக்கிறாங்க. மூணாவது ஒரு ஆள் அங்க இருக்கிறாங்க. 6 மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை ஷிஃப்ட் போட்டு இருக்கிறாங்க. பேதுரு ஓடிடுவாருன்னு பயந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு தரம் ஒருவர் மாறிக்கொண்டே இருந்தாங்க. நித்திர கொள்ளாம காவலிட்டு கொண்டிருந்தாங்க. ஏன்னா யாக்கோபினுடைய மரணம் நிறைய பேருக்கு திகிலை உண்டாக்கியது. அநேக கிறிஸ்தவர்கள் பயந்தார்கள். இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்ட அநேகர் பயந்தார்கள். இரண்டாவது, அநேகர் சந்தோஷப்பட்டார்கள். திருச்சபை ஜனங்கள் ஸ்ட்ராங்காய் ஜெபிக்க தொடங்கினார்கள். பாருங்க, முதல் நாள் ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது நாள் பேதுருவை சிறை பிடித்திருக்கிறார்கள். ஏரோது நாளைக்கு வழக்கை விசாரித்தால் மரணம் நடக்க போகிறது. மூன்றாவது, ஒரு பெரிய சந்தோஷத்தோடு பரிகாசம் பண்ணுகிற கூட்டம் பார்த்து கொண்டிருக்கிறது. நான்காவது, பயம் ஆட்கொண்டிருக்கிறது. ஐந்தாவது, ஒரு நிச்சயம், நாளை சகலது முடிந்து போக போகிறது என்று. எல்லா வாசல்களும் பூட்டப்பட்டிருந்தது. எல்லா வாசல்களும் பூட்டப்பட்டிருந்தது. 7வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஆண்டவரின் தூதன் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாக மாறியது. இந்த 5 காரியங்களை சொன்னேன். இந்த 5 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொண்டு வராது. ஒரு மரணம், நம்மோடு இருந்த ஒருவர் செத்து போனால் நமக்கு சந்தோஷம் வருமா? வெளிச்சம் வருமா? வராது. இருதயத்தை ஒரு காரிருள் மூடி இருக்கும். ஒரு பயங்கரம் சூழ்ந்திருக்கும். ஒருவர் சின்ன பின்னமாய் ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஸ்டீபனுடைய மரணம் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு நடந்தது. கல்லால் எறிந்து அவரை கொலை செய்தார்கள். அடுத்தது யாக்கோபினுடைய மரணம் நடந்தது. ஒரு அன்பு சீடன், 12 சீஷரில் ஒருவன் யாக்கோபு,
அவனை கொலை செய்தார். ஒரு இருள் மூடி இருந்தது. 16 நாட்கள் உபவாசம் பண்ணுகிறோம். நம்மை சுற்றி பல பக்கத்தினாலே பல இருள்கள் மூடி இருக்கும். ஆனால் ஜெபிக்க 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 ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. ஜெபம் வீண் போகாது. ஆமென். சில நேரம் நாங்க தோத்து போறது போலதான் சூழல் இருக்கும். ஆனால் முடிவு சம்பூர்ணமான விடுதலையை நோக்கினதா இருக்கும். வேதத்தை நல்ல ஆழமா விசுவாசிக்கணும். வேதத்தை சொல்லி ஜெபிக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எனக்காக யுத்தம் பண்ணுவாரா? நான் யாரு? எங்கட ஊர்ல ஒருவருமே என்ன கணக்கில் எடுக்கிறது இல்லை. கணக்குல யாருமே எடுக்க தேவையில்ல. பரலோக நம்ம மீது கணக்கு வைத்திருக்கும் அன்பு பிள்ளைகளே, சகோதரங்களே, பரலோக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். பரலோக தேவனுடைய நாமம் பெரிதுமாய் வெளிச்சமாய் பட்ட பகலை போல பிரகாசமாய் இறங்கும். அல்லேலூயா. இந்த பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு, இந்த பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு. முன்னால் ஒருவர் காவல் பார்த்து கொண்டிருந்தார். அந்த அறைக்குள்ளே, பூட்டி இருந்த அறைக்குள்ளே ஒரு வெளிச்சம் உண்டாயினது. அவ என்ன செய்தது? அது அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, ஒரு கிறிஸ்தவன் இப்படிதான் இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, கவலைப்பட்டு அழுது நித்திர வருதில்ல, பயமாயிருக்கு, கடவுள் என்ன கைவிட்டுட்டாரு, கடவுள் என்னோட இல்ல, அவர் எனக்கு தூரமாய் இருக்கிறார், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, புலம்ப கூடாது. பேதுருக்கு என்ன நிச்சயம் பாத்தீங்களா? அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார். அவருக்கு முன்னால் ஒரு தூதன் இறங்கினதே அவருக்கு தெரியாது. அந்த அறை வெளிச்சமாய் இருந்ததே தெரியாது. ஏனென்றா அவருடைய பாரங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு மேலே இருந்தது. ஆமென். அவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததையும் வானத்தில் ஏறி போனதையும் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் ஆழமாய் விசுவாசம் பண்ணினார். பேதுருக்கு தெரியும், என்ன சம்பவித்தாலும் என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. நமக்கு பிரச்சனை வராதுங்கோ. என்ன செய்யாது? நமக்கு பிரச்சனை வராதுங்கோ. ஏனடா கர்த்தர் எங்களுக்கு என்று ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஒரு தகட்டை கண்டோன பயப்படாதீங்க. ஒரு மந்திரவாதியை கண்டோன பயப்படாதீங்க. ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பிரச்சனை வந்தோன புலம்பி தள்ளாதீங்க. நீங்க இன்னும் ஒரு காரியம் செய்யணும். மனசுல இருக்கிற பாரங்கள் எல்லாம் வெளியில வச்சுட்டு மனசுக்குள்ள கர்த்தரை தூக்கி வச்சுட்டு கர்த்தரை நோக்கி ஜபிச்சீங்கன்னா அல்ல அயர்ந்து தூங்க பண்ணுவாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இரவெல்லாம் நித்திர இல்லாம போச்சு. அப்ப இயேசு உங்களோட இல்லைங்க. இயேசு உங்களோட இருந்திருந்தா உங்களுக்கு நித்திரை இல்லாம போயிருக்காதே. ஏன்னா பேதுரு ஒரு பெரிய சாட்சி, நித்திர கொண்டிருக்காரு. எங்க நித்திர கொண்டிருக்காரு? இந்த கையில ஒருத்தன் கட்டி வச்சுக்கான், இந்த கையை ஒருவன் கட்டி வச்சுக்கான், முன்னால ஒருவன் காத்து கொண்டிருக்கிறான், அங்க நித்திர கொண்டுட்டாரு. அல்லேலூயா. நீங்க நித்திரையா இருந்தாலும் பரலோகம் விழித்து காத்து கொண்டு இருக்கிறதுங்க. உங்களுக்கு வர்ற பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அது பரலோக பிரச்சனை. இந்த பூமியோட முடிந்து போற இல்ல, ஒரு தேவ மனிதனுக்கு உண்டாகிற பிரச்சனை பூமியோடு முடிந்து போகிற பிரச்சனை அல்ல. பரலோகம் அந்த விஷயத்தில் தலையிடும். இந்த 16 நாள் ஜெபம் பண்றோம். இந்த 16வது நாள் பரலோகம் தலையிடும். 21 நாட்கள் ஜெபம் பண்றோம், பரலோகம் தலையிடும். பரலோகம் பேசும், பரலோகம் முன்போகும், பரலோகம் இறங்கி வரும், தட்டி எழுப்பி புது கிருபையினாலே நிரப்புகிறவர். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. சகாப்தம் முடிந்தது. சாப்டர் க்ளோஸ். நோ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். கர்த்தர் ஜீவனோடு எழும்புவார். ஆமென். ஏனென்றால் உங்கள் மேல் தேவனுடைய திட்டம் ஒன்று உண்டு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பிள்ளையால கட்டப்பட்டிருக்கிறேன், மனைவியால கட்டப்பட்டிருக்கிறேன், கடன் தொல்லையால கட்டப்பட்டிருக்கிறேன், மரண நோயால கட்டப்பட்டிருக்கிறேன். தேவன் சகலதையும் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஆமென். அவர் போற்றுதலுக்குரிய நல்ல தேவன். ஆமென். உங்களை யாருமே புரிஞ்சு கொள்ளல என்று நீங்க கவலைப்படாதீங்க. பேதுரு கவலைப்படல. ஏனென்றால் பரலோகம் அவரை புரிந்து கொண்டது. அதனால பரலோகம் என்ன செய்தது? ஒரு தூதனை இறக்கியது. தூதனுக்கு பெரிய கஷ்டமா போயிட்டு பேதுருவை தட்டி எழுப்புற, ஐயா வாங்க, நான் வந்து இருக்கிறேன், எழும்புங்க. அவ்வளவு கர்த்தர் மேல நம்பிக்கையோட நித்திருந்தார். உடனே எழுந்துட்டார். என்ன செய்துட்டார்? உடனே தட்டி எழுப்பினார். உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளில் இருந்து கீழே விழுந்தன.
பாருங்க, இதுல ஒரு மேஜிக் ஒன்று நடக்குது. என்ன மேஜிக் நடக்குது? சங்கிலிகள் கிளந்து விழுந்தது மேஜிக். இது மேஜிக். பைபிளும் தெரியா, ஒன்றும் தெரியா, பைபிளை தியானிக்கிறதும் இல்லை, ஒரு மேஜிக் நடந்திருக்கேனே. என்ன? சங்கிலி கிளந்து விழுந்தது. சங்கிலிகள் இருந்ததா மேஜிக்? என்ன மேஜிக்? அந்த நாங்க முதல் கோயில்ல புக்கைக்காக வெயிட் பண்ற திரைச்சிலை எழுதிட்டு புக்கை போடுவாங்க, அதுக்காக வெயிட் பண்ற ஆக்கள் மாதிரி நீங்க இப்படி ஏதாவது தாங்கய்யா அப்படி இருக்கப்படா. என்ன 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 மேஜிக் நடந்தது? என்னது? சொப்பனம் காண்றதா பேர் நினைச்சார், அது மேஜிக் இல்லை. வேற என்ன? என்ன மேஜிக்? ஏற்கனவே 2 பேருடைய கையோட தான் பேதுருடைய கையை என்ன செய்திருக்காங்க? கட்டி வச்சிருக்காங்க. பைபிள் படிக்கக்குள்ள யோசிக்கணும், ஆவியானவற்றை கேட்கணும், வெளிப்படுத்துங்க. இந்த கையிலையும் சங்கிலி, இந்த கையிலையும் சங்கிலி, இன்னொருத்தருடைய கையோட 2 கட்டியிருக்காங்க. பேதுரு எழும்பி நிற்கக்குள்ள அவங்க 2 பேரும் நித்திர. அவங்க 2 பேரும் என்ன? என்னது? பொய்யா சொல்றேன்? நியாயமா என்ன செய்திருக்கணும்? அவங்களோட கை என்ன செஞ்சிருக்கணும்? அசைஞ்சிருக்கணும். அவங்க எழும்பி இருக்கணும். அவங்களோட சங்கிலிகளும் என்ன செஞ்சிருக்கு? கலண்டு கீழே விழுந்திருக்கு. இதான் கர்த்தர். பக்கத்துல இருந்தவரை நித்திரையாக்கிட்டு பேதுருவை தட்டி எழுப்புற அளவுக்கு இந்த ஆள் நித்திரை. இதான் தேவனுடைய கிருபை. 2 பேரும் கையோட இருந்த அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? பேதுருவோட எழும்பி நின்று இருக்கணுமா, இருக்க கூடாதா? நீங்க யோசிக்காதீங்க, இந்த சூழல் எப்படி மாறும். அவர் நினைச்சாருன்னா வெரி சிம்பிளா மாறும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட அதை பார்க்கணும். பக்கத்துல 2 பேரும் கிடக்கான், சங்கிலியில கட்டிட்டு பேதுரு கிட்ட. பேதுரு நித்திர. சங்கிலி கலண்டு விழுந்தது தெரியாது, பேதுரு எழும்பி வெளியில போனது தெரியாத அளவுக்கு தேவ தூதன் அவர்களை நித்திரைப்படுத்தி இருக்கிறார். இப்படி ஆமைன்னு சொல்ற, அல்லேலூயா சொல்ற. நான் என்ன அல்லேலூயா தோத்திரம் ஆண்டவரே. எந்த பிரச்சனை எந்த எதிரிக்கு தெரியாம வெரி சிம்பிளாக நீ முடிப்பி. அவன் நினைச்சு கொண்டிருப்பான் பிரச்சனையோட தான் வாழ்றான்னு. ஆனா கர்த்தர் நாம மகிமைப்படட்டு, நான் பிரச்சனையே இல்லாம வாழ பண்ணுவாரு. பிரச்சனை இல்லாம என்ன செய்வாரு? வாழ பண்ணுவாரு. பாத்தீங்களா? நீங்க இப்ப புலம்பி தெரியுங்களே, இந்த புலம்பல உங்களுக்கே தெரியாம ஆனந்த சந்தோஷமாய் அவர் மாற்றுவார். ஒரே ஒரு காரியம்தான், அவருக்காக ஜெபிக்க. இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா, பின்னால் ஒரு கூட்டம் ஜெபித்தது. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல ஒரு கூட்டம் என்ன செய்தது? ஜெபித்தது. பாருங்க, அப்படி வாசிச்சு வாங்க. சங்கிலிகள் கைகளிலிருந்து கீழே விழுந்தது. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக் கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். இனி பேதுருவுக்கு என்ன சொல்றார்? கமாண்ட்ரிங், கச்சையை கட்டு, செருப்ப போடு, எனக்கு பின்னால வா. அல்லேலூயா. நீங்க உபத்திரவத்தோட பிரச்சனையோட இருக்கிறீங்க. பிரச்சனை இயேசுவின் நாமத்தால முடிவுக்கு வரும். இனி நீங்கள் இயேசுவின் வார்த்தைக்கு பின்னால போகணும். அவர் சொல்லுகிறதை எல்லாம் நீங்க செய்ய ஆயத்தமாகணும். இந்த 21 நாள் ஜெபத்துக்கு பின்னால கர்த்தர் உங்களுக்கு புது வாசல்களை திறப்பாருங்க. அவர் சொல்றதை தான் நீங்க செய்யணுமே ஒழிய நான் சொல்றதை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லலாது. அவர் திட்டமிடுவார், அந்த திட்டத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அவருடைய திட்டம் மகா வெளிச்சமுள்ள திட்டமாய் விளங்க பண்ணுவார். அவர் விளங்க பண்ணுகிற தேவனுமாய் இருப்பார். அல்லேலூயா. சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. எவ்வளவு நாள் நீங்க சொன்னீங்க, இனி அவர் சொல்லுவார். எவ்வளவு நாள் உங்களோட விருப்பத்தில் நடந்தீங்க, இனி அவருடைய விருப்பத்துக்கு உங்களை நடக்க பண்ணுவார். இதான் ஜெபத்துக்கு இருக்கிற பெரிய மாற்றம். நம்ம ஜெபிக்க 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 கர்த்தர் யாவற்றையும் செய்வார். எந்த பிள்ளைக்கு மட்டும் இப்படி, எந்த சகோதரனுக்கு மட்டும் இப்படி, என்னுடைய குடும்பத்துக்கு நோ. நீங்க ஜெபிச்சா அமெரிக்காவில இருந்தாலும் சங்கிலி கலண்டு விழும், ஜெர்மனியில இருந்தாலும் சங்கிலி கலண்டு விழும், இந்தியாவில இருந்தாலும் சங்கிலி கலண்டு விழும். கொழும்புல பிளான் பண்ணுகிற திட்டங்கள் எல்லாம் நொறுங்கி போய் விழும். ஜெபத்திற்கு பதில் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
எனக்கண்டா நீங்க நம்புற மாதிரி தெரியல, இருந்தாலும் நான் உயிரை கொடுத்து கதைக்கிறேன். சரிதானே? நீங்க என்ன நம்பல, நீங்க நம்புற மாதிரி எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் கதைக்கிறேன். ஏன்னா என்னோட ஆண்டவர் பேசினார் இல்லையா, அதை நான் உங்களோட பேசுறேன். 16 நாளில் 61 நாளைக்கு பிறகு நீங்க இப்படித்தான் இருப்பீங்க. கையில இருந்த கொய்யா பழத்தை குரங்கு பறிச்சால் மாதிரி இருப்பீங்க. சரி, பாருங்க அடுத்த வசனத்தை பாருங்க. அவரும் அவ்வாறே செய்தார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்தார். அவர் ஆழமான நித்திரை, ஏற்கனவே ஆள் நித்திரை. அவர் நினைச்சார் என்னன்னு, காட்சி நடக்குது. இது மாய்த்தான் அங்க 2 பேர் நித்திரை. எங்க சிறையில சங்கிலி கையில கட்டி இருந்தாங்களே, அவங்க 2 பேர் நித்திரை. அவங்க என்னென்று நித்திரை சொல்றாங்க, பேதுரு பக்கத்துல படுக்கிறாரு, நாளை காலையில ஏறுவதுக்கு முன்னால கொண்டு விடுவோம். இப்படி இருக்க செக் பாயிண்ட் இன்னொரு ஆள் இருக்கிறார், அவரு நித்திரை. அல்லேலூயா. சில நேரங்கள்ல உங்களோட ஜெபம் நிறைய பேரை நித்திரையாக்கி வேலை செய்யும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சில நேரங்கள்ல சிலருக்கு நித்திரை கொடுக்காம வேலை செய்யும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஜெபிச்சா எதுவும் நடக்கும். ஏன்னா உங்களுக்காக பரலோகத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்படும். விசுவாசிங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்க கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய வார்த்தையை தேடணும். ஆமென். நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ஆண்டவருடைய சத்தியங்களை படிக்க கூடாது. நல்ல ஆவியில நிரம்பி படிக்கணும். ஒரு நாலேஜுக்காக பைபிள் படிக்க கூடாது, வாழ்றதற்காக வேத வசனங்கள் எடுத்துக்கொள்ளணும். இந்த சத்தியம் வாழ்வின் சத்தியம். ஆமென். உபத்திரவங்களுக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த உபத்திரவங்கள் நல்லது. ஏன் நல்லது? கிறிஸ்துவுக்குள் நம்மை வெளிச்சத்திலே வைக்க போகிறது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை என்ன செய்ய போகிறது? வெளிச்சத்திலே வைக்க போகிறது. ஆமென். ஏனென்றால் அவர் வெளிச்சமுள்ள கர்த்தர். ஆமென். அவர் வெளிச்சத்தினாலே இடையிடுகிற தேவன். அல்லேலூயா. 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 வாசிங்க. ஆமென். அவர்கள் முதலாம் காவல் நிலையையும் ஆமென் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்த பொழுது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. என்ன செய்தது? ஒரு ஆள் வந்துட்டாருன்னா முதல் காவல் நிலையா இருந்தாலும் சரி, 2வது காவல் நிலையா இருந்தாலும் சரி, இரும்பு கோட்டையா இருந்தாலும் சரி திறக்கப்படும். ஆமென். நீங்க இந்த உபவாச காலத்துல அவருடைய ஒரு கிருபைக்காக ஜெபிக்கணும். பாருங்க, ஆண்டவரே சொல்லணும். நீங்க சொல்லுவீங்களோ தெரியல, சொல்லித்தார். ஆண்டவரே நீங்க எங்கட பேரை நினைச்சா போதும். ஆண்டவரே, நான் சொன்ன ஆரம்பத்தில் 16 நாள் போயிருக்கு, 16 செகண்ட் எங்களை நீ நினைத்தால் போதும், சகலதும் தலைகீழாய் மாறும். நீங்க பெருசு பெருசெல்லாம் கேட்காதீங்க, கொஞ்சமா கேளுங்க. எங்களுக்கு நீ செய்வீர் நம்புறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். செய்வீர் நம்புறேன், நீ தருவீர் நம்புறேன், என்ற பேரை ராஜ்யத்தில் நினைவு கூறுவீர் நம்புகிறேன். ஆவே மரியா பிரேயர் ஷவர பரலோகம் நினைச்சிட்டேன்னா அவ்வளவுதானுங்க, அவ்வளவுதான். நம்ம நினைக்கிறதுக்கு மேல அதிசயங்களை அவர் செய்வாரு. இந்த ஊழியம் என்னத்துக்கு? அநேக ஜனங்களுக்கு ஆறுதலுக்கு, பாவிகள் ரட்சிக்கப்பட, இயேசுவை அறியாதவர்கள் அறிய, இயேசுவுக்கு விரோதமாய் ஜீவித்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள, கொடிய நோயாளர்கள் சுகமடைய, நாங்க எங்களை சரிப்படுத்தி வலப்பக்கமும் இடப்பக்கமும் சாயாம கிறிஸ்துவுக்குள்ள நித்தியமாய் நடக்க, கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்துக்குள்ள நம்ம இருக்க. பாருங்க, அந்த தேவ தூதன் வந்த பொழுது அறை முழுவதும் ஒளிமயமாக மாறியது. தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாய் மாறுமுங்க. ஆமென். அதுக்கு பிறகு இருளை இருக்காது. முதலாவது காவல் நிலை உடைக்கப்படும், 2வது காவல் நிலை உடைக்கப்படும், நம்முடைய முற்பிதாக்களுடைய சாபங்கள் உடைக்கப்படும், நம்முடைய பாவங்கள் உடைக்கப்படும், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமான இரும்பு சுவர்கள், இரும்பு கதவுகள் தானாகவே திறந்து போகும். ஆமென். இதான் உபவாசத்துக்கு இருக்கிற பலனும் பதிலும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னது? உபவாசத்துக்கு இருக்கிற பலனும் பதிலும். பலனும் பதிலும். பதிலும். ஆமென். உபவாச ஜெபம் பதில் கொடுக்கிற ஜெபம். ஆமென். உபவாச ஜெபம் கட்டுக்களை உடைக்கிற ஜெபம். அதில் அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. நாங்க ஜெபிச்சா முதல் காவல் வேலை உடைக்கப்படும், நாங்க ஜெபிச்சா 2வது காவல் வேலை உடைக்கப்படும், நாங்க ஜெபிச்சா கதவு தானாகவே திறக்கப்படும். ஆமென். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தாரவர்.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹalleluya. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு சென்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது பேதுரு தன்னுணர்வு பெற்ற பொழுது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து ஜூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஹல்லேலூயா ஹalleluya. 21வது நாள் பெதஸ்தா 24ஆம் திகதி நீங்க உண்மையாகவே உணர்வீர்கள், கர்த்தர் எங்களுக்காக இந்த காரியத்தை செய்திருக்கிறார். ஆமென். ஆமென். ஹalleluya. என்ன செய்திருக்கிறார்? எங்களுக்காகவே இந்த விஷயத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். நான் நம்புறேன். ஆமென். நான் நம்புறேன். நாளே வேலை தொடங்கக்குள்ள நான் ஜெபம் பண்ணினேன், எப்படி இந்த வேலை நடக்கும்? தேவனே, இது உம்முடையது, நீர் நடத்துவீர். என்னோட பேசினவங்க எல்லாம் சொல்லாங்க, இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, நெக்ஸ்ட் இயர் பாப்பமே, இப்பதானே முன் வேலை முடிச்சிங்க, போன வருஷம், எப்படி ஆகும்? தூதர்களை தருவார். நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களோ தெரியல. நியூ இயருக்கு பாருங்க, முன்னுக்கு முழு வேலையை முடிச்சு கர்த்தருடைய நாமத்தினால ஆலய வேலை சாப்டர் க்ளோஸ்ட் கர்த்தர் செய்வார். நீங்க நம்புங்க, உங்களோட வீட்டு வேலைகளையும் கர்த்தர் செய்வார். உங்களோட மன விருப்பங்களையும் தேவன் தருவார். சரீரத்தில் இருக்கிற நோய்களையும் அவர் மாற்றுவார். உங்களோட குடும்பத்துக்குள்ள இருக்கிற சங்கிலிகளை உடைப்பார். நீங்க நிதானமாய் தன் உணர்வு பெறுகிறபடி உங்களோட காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். சில நேரம் நீங்க கற்பனையில இப்படி நடந்தா நல்லம், அப்படி நடந்தா நல்லம், எங்களுக்கு இப்படி நடந்திருந்தால் நல்லம், இதை எதிர்பார்த்து இருந்தோமே, நாங்கள் எதிர்பார்த்து, இந்த கிதியோன் சொன்னது போல, நாங்கள் நன்மையை எதிர்பார்த்து இருந்தோம், எங்களுக்கு நடந்ததெல்லாம் தீமை. இயேசுவின் நாமத்தால் சொல்லுகிறேன், இனி வரும் நாட்களில் உங்களுக்கு நடக்க போறதெல்லாம் நன்மை. நான் அப்படி எடுத்துக்கொண்டேன், இந்த வார்த்தையை நான் அப்படி எடுத்துக்கொண்டேன். நான் நிதானமாய் சொல்லுகிறேன், எங்கள் கர்த்தர் எங்கள் பட்சமாய் இருக்கிறார். ஜெபம் போகாத இடத்திற்கு ஜெபம் போய் இருக்கிறது. ஜெபம் எங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸை தந்திருக்கிறது. ஜெபம் அநேகருக்கு துக்கித்து பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு உதவியை செய்திருக்கிறது. எங்களிடத்தில் பொன்னில்லை, வெள்ளி இல்லை, ஆனால் இயேசுவின் நாமம் கொண்ட ஜெபம் இருக்கிறது. அது கட்டுக்களை அறுக்கும், அவர்களை தன் உணர்வு பெற பண்ணும். நான் இயேசுவின் நாமத்தால் சொல்றேன், கவனிங்க. நீங்க ஜெபிக்க 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 உங்களோட பிள்ளைகளுக்கு ஞானம் உண்டாகும். அவங்க நிதானமா மாறுவாங்க. அவங்களை சுற்றி இருக்கிற கவரிங் எல்லாம் உடைக்கப்படும். அவர்களை சுற்றி இருக்கிற மாய்மாலங்கள் உடைக்கப்படும். சகோதரிய, நீ விசுவாசி, உண்ட கணவனை பிடித்திருக்கிற பேய் அவனை விட்டு வெளியேறும். மனைவிய பிடிச்சிருக்கிற பேய் வெளியேறும். பிள்ளைகளை பிடிச்சிருக்கிற பேய் வெளியேறும். தொழில பிடிச்சிருக்கிற பிசாசு வெளியேறும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்று பலிபீடத்தில் இருந்து 16வது நாள் சொல்லுகிறார், நீங்கள் தன் உணர்வு பெறுவீர்கள், ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்கள் என்று. இந்த நாளை நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. இந்த டிசம்பரை எப்படி கடப்போம்? அவர் முன்னால போவார், அமைதியாய் போய் கடப்போம். ஆமென். ஹல்லேலூயா. 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 கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பலத்த துருகம். ஆமென். நீதிமான் அதற்குள்ளே ஓடி பலனடைவார். ஆமென். 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 சத்தியம் என்ன சும்மா இயேசு 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 அப்படிலாம் இல்ல. நாங்க எங்கட லைஃப்ல புதிய காரியங்களை செய்கிற புதிய சேனைகள். ஹல்லேலூயா. உணர்வு பெற்றார். அப்படியே வாசிங்க, கீழே வாங்க. அவர் வெளிக்கதவை, அவர் யாவற்றையும் புரிந்து கொண்டவராய் மாற்கு எனப்படும் யோவானின் தாயாகிய மரியாவின் வீட்டுக்கு போனார். மார்க்குவின் தாயாகிய மரியாவின் வீட்டுக்கு போனார். அங்கே பலர் ஒருங்கிணைந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். பாருங்க, ஒருங்கிணைந்து வேண்டிக் கொண்டிருந்தனர். இந்த 21 நாள் ஜெபத்துல நாங்க ஒருங்கிணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த 21 நாள் ஒருங்கிணைந்த ஜெபம் உங்க வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா சங்கிலிகளையும் உடைக்கும். ஆமென். மறைந்திருக்கிற ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படும். ஆமென். எது நோய், எது பேய், எது சாபம்,
எது ஆசீர்வாத தடை எல்லாம் வெளிப்படுத்துவார் ஆண்டவர். ஆமென். நீங்க கையிடுகிற தொழிலை சின்னதா இருந்தாலும் அதை பெரிதுமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹalleluya. அவருடைய ஆசீர்வாதம் வரும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரு டீம் ஜெபிச்சு கொண்டு இருக்குது, வானம் திறக்கப்படுகிறது. ஆமென். அறைகள் பூட்டப்பட்டு இருக்கிறது, தேவன் கதவுகளை திறந்து கொண்டுள்ளே வருகிறார். ஆமென். நமக்குத்தான் என்ன செய்திருக்கு, எல்லாம் பூட்டப்பட்டு இருக்குது, ஆனா தேவனுக்கு எல்லாமே திறக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஒரு காரியத்தை நினைச்சுக்கொள்ளுங்க, நம்மட காரியங்கள்ல நிறைய விஷயங்கள் பூட்டப்பட்டு இருக்கிறது, ஆனா தேவன் தன்னுடைய தூதர்களை தந்து 24 மணி நேரம் அவருடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறார். பேதுரு அயர்ந்து நித்திர, ஆனா தூதர்கள் இறங்கி வரக்கூடிய அளவிற்கு பேதுருவுக்காக ஒரு சமூகம் ஜெபித்துக் கொண்டிருந்தது. அறை கதவுகளை பூட்டி கொண்டு ஜெபம் பண்றாங்க. நாளைக்கு மரணம் நடக்க கூடாது, யாக்கோப்புக்கு நடந்தது போல பேதுருவுக்கு நடக்க கூடாது. அந்த ஜெபத்தை கேட்டார். ஆமென். ஜெபத்தை கேட்டார். ஆமென். அதுக்கு பிறகு நடக்குது, அவர் கதவை தட்டுறார், வெளியில ஓடி வந்து பாக்குறாங்க. ஜெபிச்சவங்களே நம்பல்ல, என்ன பேதுரு நிக்கிறார் என்று ஓடி போய் சொல்றாங்க. பேதுருவா இல்லையாண்டு எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. எஸ், பேதுரு நிக்கிறார். நடந்ததில் அவர் விவரித்து சொல்லுகிறார். ஜெபிக்கிற நமக்கே நம்பிக்கை வராது, இப்படி நடக்குமா? செய்வார். ஆமென். தேவன் செய்வார். ஹalleluya. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமென். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்தி ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நினைத்தது தடைப்படாது. நினைத்தது தடைப்படாது. 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 சகலதையும் செய்கிற கர்த்தர் என் பட்சமாய் இருக்கிறார். அவ்வளவுதான். ஆமென். ஆமென். அதே பிறகு கீழே படிச்சு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆமென். அவர் வெளிக்கதவை தட்டிய போது ரோதி என்னும் பெயருடைய பணிப்பெண் தட்டியது யார் என பார்க்க வந்தார். அது பேதுருவின் குரல் என்பதை உணர்ந்ததும் மகிழ்ச்சியால் வாயிலை திறக்காமல் உள்ளே ஓடி, இத சொல்லுங்க, சந்தோஷம் வரும். ஆமென். வார சண்டைக்கு முதல் சந்தோஷம் வரும். ஆமென். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தருவார். ஹalleluya. ஜெபத்திற்கு பதில் வரும். ஆமென். சொல்லுங்க, ஜெபத்துக்கு பதில் வரும். 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 ஹalleluya. ஹalleluya. முழங்கால் போடுவோமா? கண்களை மூடுவோமா? சொல்லி ஜெபிக்க போறோம். பதில் வரும். ஆமென். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். சொல்லுங்க, தேங்க்யூ லார்ட். எல்ரோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவி நீரே. கரங்களை உயர்த்தி ஹalleluya. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. ஆமென். கோடி
கோடி நன்றி ஐயா. திரும்ப திரும்ப சொல்லுங்க, நன்றி 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 ஐயா. ஆமென். கோடி கோடி நன்றி சொல்லுங்க, ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. விடமாட்டீங்க தடைகளை உடைத்தீரையா. அற்புதத்தை செய்கிறவரே, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. தகப்பனே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. இயேசு ராஜா, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. Thank you, Holy Spirit. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி கரங்களை ஐயா. உயர்த்தி சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை மேல உயர்த்தி, என் மேல இருக்கிற சிறைகள், முதல் காவல் இல்லை, இரண்டாவது காவல் இல்லை, இரும்பு கதவுகள் உடைக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. என்னுடைய கைகளின் பலனை எட்டுக்காதபடி இரும்பு கதவுகளை வைத்திருக்கிற பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சமுள்ள கர்த்தருடைய ஆவி என் மேலே இறங்குகிறபடியினாலே வெளியேறியோடு இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய வெளிச்சம் எங்களுடைய உள்ளங்களை பலப்படுத்துவதாக, உள்ளங்களை பலப்படுத்துவதாக, உள்ளங்களை பலப்படுத்துவதாக. கர்த்தருடைய வல்லமையான அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் எங்களை பலப்படுத்துவதாக. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் யாருக்காக ஜெபிக்கிறேனோ அவர்களுடைய சிறைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் தளரப்படுவதாக, இருள்கள் வெளிச்சமாய் மாறுவதாக, துன்பங்கள் துயரங்கள் விலகுவதாக, பாடுகள் வேதனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே
இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பாடுகளும் எல்லா விலகுவதாக. பாடுகளும் விலகுவதாக Yes, பாடுகள் விலகுவதாக. பாடுகள் விலகுவதாக கண்ணீரோடு கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. இயேசுவே. நோய்கள், பேய்கள், தொழில் தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஒரே மனதாய் ஜெபிப்போம். மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இயேசுவின் என்னுடைய நாமத்தில் வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாவதாக. வெளிச்சம் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. இரத்தம் தெளிக்கப்படுவதாக. மாறுவதாக. மாறுவதாக. நிலைமை தலைகீழாய் மாறுவதாக. நிலைமை தலைகீழாய் இயேசுவின் மாறுவதாக. நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் மாற்றங்கள் நாமத்தினாலே. வருவதாக. மாற்றங்கள் வருவதாக மாற்றங்கள் வருவதாக. மாற்றங்கள் வருவதாக. வெளிச்சம் வருவதாக. வெளிச்சம் வருவதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா குடல் புண்கள் விலகி போகிறது. விலகி போகட்டும் ஐயா. லலிதா, குடல் புண்கள் விலகி போகிறது. ஆமென் ஆமென். மயூர் ரேஷினி, உங்களுடைய உடலில் இருக்கிற குடல் புண்கள் விலகி போகிறது. ஸ்தோத்திரம் ஐயா. தொண்டையில் இருக்கிற கேன்சர் கட்டிகள் மறைய பண்ணுகிறார் ஆண்டவர். ஆமென். அடுத்த ஸ்கேனுக்கு போங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே கட்டிகள் இல்லை என்கிற செய்தி வருகிறது. நிருஜினி, அப்படி நடக்க தேவன் செய்கிறார். Thank you Lord. ஒன்லைனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய முழங்கால் நீள் பகுதியில் இருக்கிற எல்லா வலிகளும் மறைகிறது. குதிகால் வலிகள் மறைகிறது. ஆர்த்ரைட்டிஸ் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்கிறீரே. ஸ்டொமக் பெயின் மறைகிறது. அல்லேலூயா. மன குழப்பங்கள் மாறுகிறது. உலக போராட்டங்கள் விலகிறது. பயப்படாதிருங்கள். உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய தூதர்கள் இறங்குகிறார்கள். அறை முழுவதும் வெளிச்சம். லாய் முழுவதும் வெளிச்சம். கிறிஸ்துவின் வெளிச்சம். சகோதரி, கிறிஸ்துவின் வெளிச்சம். கணவனை தேவன் தொடுகிறார். ஆமென். தொடுகிறார். எல்லா இச்சை பாதகங்களும் வெளியேறுகிறது. ஆமென். வெளியேறுகிறது. எல்லா சோர்வுகளும் வெளியேறுகிறது. ஆமென். வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. Thank you, thank you, thank you, thank you mighty Lord. Thank you Lord. ஹல்லப ரீபதுனி அந்தலோ ரீபோரி அந்தரோ. உங்கள் பாதங்களை பற்றி பிடித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்குகிறது. ஆமென் இறங்குகிறது. ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா. நல்லா சந்தோஷமா பூரித்து சொல்லுங்க. எங்கட காரியங்களை நீங்க சந்திச்சிட்டீங்க. சிறைகளை உடைச்சிட்டீங்க. இத்தனை நாள் அசையாதவைகள் அசைகிறது. திறக்கப்படாதவைகள் திறக்கப்படுகிறது. இயேசுவால் அது நடக்கிறது. இயேசுவால் அது நடக்கிறது. இயேசுவால் அது நடக்கிறது. அதிகாரிகள் மிரளட்டும் ஆண்டவரே. அதிகாரிகள் மிரளட்டும் ஆண்டவரே. ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. உண்டு ஆண்டவரே. உண்டு. உண்டு ஆண்டவரே. உண்டு ஆண்டவரே. ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஜெபத்துக்கு வல்லமை உண்டு உண்டு. ஆண்டவரே. ஆமென் ஆமென். உண்டு. ஆமென். நீர் இறங்குகிறவர், மன்னிக்கிறவர், தயாபரர். தயாபரர். இயேசுவே. இயேசுவே. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. கைகளை மேல உயர்த்தி எல்லா காரியங்களிலும் ஒரு விடுதலை. வயிற்றில் இருக்கிற வலிகள் அப்பாவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறது. வீடு கழுவப்படுகிறது. மாந்திரீகங்கள் கழுவப்படுகிறது. வெள்ளி சோனியங்கள் கழுவப்படுகிறது. பொல்லாத வல்லமைகள் கழுவப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் எல்லா வல்லமைகள் எல்லா வல்லமைகள் கழுவப்படுகிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தினால் கழுவப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் விடுதலைக்காக விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வருடம் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென். உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆமென். நான் ஆச்சரியமாக கொண்டு போவேன். ஆச்சரியமாக நடத்துவேன். ஒன்றை குறித்தும் பயப்படாதிருங்கள்.
ஒன்றை குறித்தும் பயப்படாதீர்கள். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடன் அன்று நடந்துட்டானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடன் அன்று நடந்துட்டானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும். காய்ச்சல் வெளியே போ, கண்டிஸ்ட்ரி வெளியே போ, சரீர பாடுகள் வெளியே போ, சண்டை சச்சரவின் ஆவிகள் வெளியே போ. ஆமென். எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. ஆமென். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியது, துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு அடைய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உமாலாகும் எல்லாமாகும், உமாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உமால் ஆகாதது எதுவும் இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோலமுடன் ஒன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடன் நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கை தட்டி சொல்லுங்க உற்சாகமாய். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஹalleluya ஹalleluya. thank you thank you thank you. நன்றி, நன்றி நன்றி. ஆண்டவரே. நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. thank you jesus. Thank you Jesus. wonderful jesus, Jesus. mighty lord. நன்றி நன்றி அப்பா. thank you நன்றி, thank you thank you. Hallelujah. நன்றி அப்பா. நன்றி நீரே அப்பா. பேர் அரசர், நீரே பேரரசர். எல்லா ராஜ்யங்களுக்கு மேலான எல்லா கர்த்தர், ராஜ்யங்களுக்கு மேலான ராஜாக்களை கர்த்தர். பள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஆமென். ஹalleluya ஹalleluya. உதவி தருகிறவர், உதவி தருகிறவர், ஆசை பண்ணுகிறவர், ஆசை பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. இந்த 16வது நாள் நம்ம உண்றதற்கு முதல் ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. இயேசுவே, இயேசுவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த ஆன்லைனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஜீவனுள்ள கரங்களினால் ஆசீர்வதிப்பீராக. ஆலய வேலைகளுக்கென்று உதவியும் ஒத்தாசும் அனுப்பி வைக்கட்டும் அப்பா. ஆண்டவருடைய நாம மகிமைப்பட ஒவ்வொருவரும் ஜெபிக்கட்டும், உழைக்கட்டும், சாட்சிகளாய் இருக்கட்டும். ஜோரின் பைகளில் இருக்கிற கல்லு மாறட்டும், கிட்னியில இருக்கிற கிருமிகள் விலகட்டும், தொண்டையில இருக்கிற தைராய்டு கேன்சர்கள் விலகட்டும், தலையில இருக்கிற பொடுகினாலே வருகிற இரிட்டேஷன் விலகட்டும், காதில இருக்கிற செதில்கள் காய்ந்து போகட்டும். உம்முடைய நாமத்தினால் இந்த ஆன்லைனை பார்க்கிறவர்கள் ஒரு புது விடுதலை அடைவார்களா. எந்த தேசத்திற்கு போக விரும்புகிறார்கள் அந்த தேசத்துக்குள்ளே கால் வைப்பார்களா. தேவன் தாமே அதிசயமாய் நடத்தும். ஜீவபிதாவே, ஆமென். மலைகளை